சாந்தி. அவ்யக்த சமிகை 4 மார்ச் 2026. பாப் தாதாவினுடைய மகா வாக்கியம், निश्चय सदा ही निश्चिंत बनाता है और जो निश्चिंत स्थिति में रहकर कोई भी कार्य करता है वो उसमें सफल जरूर होता है. பாபா புரிய வைக்கிறாரு, எங்கு நிச்சயம் இருக்கிறதோ அங்கு நம் மனநிலை ஆடாத அசையாததாக கவலையற்றதாக இருக்கும். மற்றும் எங்கு கவலை இல்லையோ அங்கு நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் அதில் நமக்கு அவசியம் வெற்றி கிடைக்கிறது. கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்குதா? ஏனென்றால் क्योंकि निश्चित स्थिति में बुद्धि यथार्थ जजमेंट करती है. புத்தி கிளியரா இருக்குமா அந்த நேரம்? ஏன்னா கவலை இல்லை, அவ்வளோ ஒரு குழப்பம் இல்லை. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, இல்லை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இது எதுவுமே இல்லை. தெளிவா இருக்கிறோம். ஏன் தெளிவா இருக்கோன்னா கவலை இல்லை. ஏன் கவலை இல்லைன்னா நிச்சய புத்தி இருக்கு. ஆக தெளிவான ஒரு புத்தி என்ன செய்யுமா? சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சரியான காரியங்களை செய்விக்கின்றது. அதனால பாபா சொல்றாரு, உங்களோட ஜட்ஜ்மெண்ட் தீர்மானிக்கக்கூடிய சக்தி தெளிவாக இருப்பதனால் அங்கு தவறே ஏற்படாது. அந்த காரியம் செவ்வனே நல்லபடியா வெற்றியுடையதாக மாறிவிடும். यथार्थ निर्णय का आधार है निश्चय बुद्धि, निश्चिंत स्थिति, उसमें सोचने की भी आवश्यकता नहीं है. ஆக யதார்த்தமான நிர்ணயம், அந்த முடிவெடுப்பதற்கான ஆதாரம் என்னவென்றால் நிச்சய புத்தி, நம்பிக்கை, ஃபெய்த் மற்றும் கவலையற்ற நிலை. ஆக அங்கு எதை பற்றியும் யோசிப்பதற்கான அவசியமே இல்லை. ஸோ மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை தான் பாபா சொல்ல வர்றார், நமக்கு எங்கே நிச்சயம் இருக்குமோ அப்போ புத்தி தெளிவாக இருக்குது, நம்ம கவலைப்பட வேண்டாம். பாபா ரைட் டச்சிங் நமக்கு கொடுக்குறாரு. சரியான நேரத்தில் அந்த டச்சிங்கை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம், கேட்ச் பண்ணிட்டோம்னா நம்மளால் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும், சரியான விதத்தில் அக்யூரேட்டான ஒரு காரியம் செய்ய முடியும். அதனால் நிச்சய புத்தியினுடைய பெரிய லாபம் என்னென்னா, நம்மளோட புத்தி கன்ஃபியூஷனே இல்லாமல் சதா தெளிவான ஒரு மனநிலையில் நம்ம இருப்போம். நல்ல ஸ்டேஜிலே அது என்னோட மனம் அப்படியே ஒரு தெளிந்த நீரோடை போல தெளிவாக இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட மனம் புத்தியை நம்ம வச்சுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.